ஒரு ஊரில் ஒரு பையன் இருக்கிறான். ஒரு கிராமத்தில் ஒரு ஆர்டினரியான ஒரு பையன். அவனுக்கு இந்தியாவிலேயே வேல்யூபிளான எக்ஸாம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், நம்ம ஐஏஎஸ் ஆகணும்னு ஆசை அவனுக்கு. வீட்டில் போய் சொல்கிறான், அப்பா அம்மா எனக்கு படிக்கணும் இந்த மாதிரி அப்படின்னு. வீட்டிலையும் எல்லாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அவனுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுக்குறாங்க, தேவையான சப்ஸ்கிரிப்ஷனை பண்ணி கொடுக்குறாங்க, தேவையான கிளாஸுக்கு அவனை ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. அந்த பையனும் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணுறான், யூடியூப்பில் எல்லா சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுறான், நல்ல கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணுறான், நிறைய விஷயங்களை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறான், ஸ்டடி டைம் டேபிள் போடுறான், படிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் தூங்குறான், மிச்சம் எல்லா நேரம் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறான். அவங்க ஃபேமிலி அவனை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை, எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் அவனுக்கு அந்த மோட்டிவேஷன் போயிடுது. அவனால் படிக்க முடியலை, பழையபடி எஃபிஷியண்டாக இருக்க முடியலை, போர் அடிக்குது, படிக்கணுங்கிற மனசு வர மாட்டேங்குது. காரணம் என்ன? இங்கே அவன்கிட்ட எல்லா மோட்டிவேஷனும் இருக்கு, ஆனால் இல்லாத ஒரே ஒரு விஷயம் செல்ஃப் டிசிப்ளின். நம்மக்கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் இல்லை. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த உலகத்தில் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா வெறும் 10% தான் மோட்டிவேஷன், மிச்சம் இருக்கிற 90% செல்ஃப் டிசிப்ளின். இந்த பையன் இந்த கதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் இதே மாதிரி ஒரு நாள் இந்த கிளாஸுக்கு என்ட்ரு ஆகும்போது, இந்த சப்ஜெக்டை இங்கே சூஸ் பண்ணும்போது, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணும்போது, இந்த எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது, இந்த இன்டர்வியூக்காக ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது உங்கள் மனசில் இதே மோட்டிவேஷன் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அதே மோட்டிவேஷன் இருக்குதா? செல்ஃப் டிசிப்ளின் இருக்குதா? நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கீங்க நினச்சி பாருங்கள். ஏன் உங்களால் முடியலை? காரணம் ஒன்றே ஒரு தான், செல்ஃப் டிசிப்ளின். அந்த செல்ஃப் டிசிப்ளின் உங்கள் வாழ்க்கையில் வேணும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், ஃபுட்பாலில் ஒன் ஆஃப் த சிறந்த பிளேயர் ரொனால்டோ. தெரியாதவன் யாராலும் இருக்க முடியாது. இந்த ரொனால்டோவோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறது அந்த 90 நிமிஷம் மேட்ச் டிசைட் பண்ணுறது இல்லை, இந்த கிரவுண்டுக்கு வெளியில் அவர் பண்ண ஹார்ட் ஒர்க். இத்தனை வருஷமா அவரோட வாழ்நாள் ஃபுல்லாக அவங்களோட டயட்ல இருந்து அவர் வெளியில் வந்தது இல்லை. தினமும் ஸ்ட்ரிக்டாக அவர் ஷெடியூலில் கிரவுண்ட் ஒர்க் பண்ணார், தினமும் ப்ராக்டிஸ் பண்ணார். அந்த ப்ராக்டிஸ், அந்த டயட், அந்த இதிலிருந்து வெளியில் வந்திருந்தார் அப்படின்னா இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிளேயராக இருக்க முடியாது. ஸோ அதே மாதிரி தான் இன்னைக்கு நீ இருக்கிற அப்படின்னா, உன்னோட வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் வேணும். நீ செல்ஃப் டிசிப்ளினை செட் பண்ணு, அதுக்கப்புறம் அது உன்னோட ஃபியூச்சரை செட் பண்ணும். எனக்கு புரியுது, கஷ்டம்தான், ரொம்ப 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 கஷ்டம்தான். இந்த உலகத்தில் எவ்வளவு டிஸ்ட்ராக்ஷன்ஸுக்கு மத்தியில் உன்னோட கோல்ஸுக்காக செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். உன்னோட ஃபோனில் தொடங்கி உன்னோட லேப்டாப்பு, உன்னோட கம்ப்யூட்டர் எல்லாமே உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. டெய்லி பார்க்குற அட்வர்டைஸ்மெண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, நீ நடந்து போகிற பாதை உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, பல விஷயங்களை பண்ணணும்னு தூண்டுது, நீ வாழ்கிற என்விரான்மெண்ட் உன்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது. ஆனால் இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கடந்து வரான் பாரு, அவன் தான் அந்த டாப் 10% இருக்க முடியும். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவன் தான் இருக்க முடியும். நீ அதே மாதிரி ஒரு பர்சனாக ஆகணும் அப்படின்னா கஷ்டம் தான். அந்த கஷ்டத்தை கடந்து வா. டு ப்ரூவ் யுவர் செல்ஃப் யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். நீ உன்னை ப்ரிப்பேர் பண்ணணும், தினம் உன்னை ப்ரிப்பேர் பண்ணணும். போரிங்கான டாஸ்க்கை நீ பண்ணுற அப்படின்னா அது உன்னோட செல்ஃப் டிசிப்ளினை குறிக்குது. இந்த நிமிஷம் இந்த சப்ஜெக்ட் எனக்கு பிடிக்கலனாலும் படிப்பேன், ஏன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு ஆட்டிடியூடோட படி. இந்த ஆட்டிடியூட் தப்பான ஆட்டிடியூட் கிடையாது, இது தேவையான ஒரு ஆட்டிடியூட். இந்த டிஸ்ட்ராக்ஷன் நிறைஞ்ச இந்த உலகத்தில் ஒன்று நீ ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஆட்டிடியூட் உனக்கு கண்டிப்பாக வேணும். நான் லாஸ்ட்டாக உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ யாருக்காகவும் செல்ஃப் டிசிப்ளினாக இருக்காண்டா. ஆனால் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி 5 வருஷத்துக்கு அப்புறம் உன்னோட வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறத யோசிச்சுப்பார். அந்த மாதிரி ஒரு பர்சனாக ஆகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணணுங்கிறதையும் நினச்சிப்பார். உனக்கே தெரியும், யாரும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உன் மனசுக்கு தெரியும் நீ எந்த மாதிரி வாழ்க்கை வாழணுங்கிறது, அதுக்காக என்னெல்லாம் பண்ணணுங்கிறதும் உனக்கு தெரியும். ஆனால் என்ன, கொஞ்சம் போர் அடிக்குதுல்ல, அந்த ரெசிஸ்டன்ஸ் உன் மனசுக்குள்ள பண்ண முடியுமா, நடக்குமா, ஏன் எப்படின்னு யோசிக்கிறத விட்டுட்டு அதை ஸ்டார்ட் பண்ணு. வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணு. உன்னோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணு. நீ யாரா வாழணுங்கிறத வாழ்ந்து காட்டு, இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டு. உன்னால முடியும். ஏன்னா ஒரு 2 வருஷம் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்குமா, இல்லை ஒரு 5 வருஷம் எக்ஸ்ட்ராவா எடுத்துக்குமா, நீ சாகிறதுக்கு முன்னாடி சாதிச்சுட்டு நிம்மதியாக சாகலாம். அதை மனசில் வச்சு உழைக்க ஸ்டார்ட் பண்ணு. வாழ்க்கையில் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது, வெற்றி உனக்கு தான்.